என் செல்ல குழந்தையே, இன்று செவ்வாய்க்கிழமையில் உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறியதும் உன் வீட்டில் நான் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போவதும் உறுதி. அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்திருக்கிறாள்? உனக்கு இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் எந்த விஷயத்தை கொடுக்க வந்திருக்கிறாள்? உன்னுடைய பிரார்த்தனை அப்படி எந்த விதத்தில் நிறைவேறி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நடந்தேறிய பொழுது எல்லாவற்றிலுமே தனக்கான நன்மைகளை தேடி தேடி எது நடக்கும், எப்பொழுது நடக்கும், நாம் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது நம் வாழ்க்கையில் அரங்கேறும் என்று எதிர்பார்த்து நின்ற என் பிள்ளைக்கு இன்று இந்த தாயானவள் சொல்கின்ற இந்த செய்தியானது மிக பெரிய வரப்பிரசாதமாக மாறிவிடும். என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நாம் நல்ல நாட்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் விரும்பிய விஷயம் நமக்கு இன்றாவது நடந்து விடாதா என்று எதிர்பார்த்து நிற்பதை விட நல்ல நாள் இன்று நாம் தெய்வத்தை மனம் குளிர காண வேண்டும், இன்று தெய்வத்தின் அன்பை நாம் நிறைவாக பெற வேண்டும் என்ற எண்ணம்தான் உனக்குள் மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது. உனக்குள்ளிருந்து உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர தந்து கொண்டிருக்கின்றது. வராகி நம்மை தேடி வந்துவிட்டால், நம்மை தேடி நமக்கான வெற்றியை கொண்டு வந்துவிட்டாள் என்று நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய மாற்றம். நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகின்றது. நீ என்னவாக நினைத்தாலும் சரி, ஏதுவாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சரி, அத்தனையையும் கடந்து வராகியினுடைய அன்பு உனக்கு வேண்டியதை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த வகையில் இன்று நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளுக்கும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கும். உன் எதிர்காலம் என்னவாக மாற வேண்டும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நாடகமான உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் நன்றாக நடித்திருக்க தெரிய வேண்டும். என் குழந்தையை, எல்லா இடத்திலும் நாம் இப்படியே இருந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை நம்மை பதம் பார்த்து விடும். அதனால் என்னவாக இருக்க வேண்டும், எப்படியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மத்தியில் எப்பொழுதுமே ஏமாந்து போய் நின்று விடாதே. நியாயம் உன் பக்கமே இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு ஒரு பொழுதும் வாதிட முடியாது. சில நேரங்களில் அமைதியாகத்தான் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து விடுகின்றதல்லவா? புரியாதவர்களிடத்தில் நீ உனக்கான நியாயத்தை எவ்வளவுதான் தேடினாலும் அது உனக்கு ஒரு பொழுதும் கிடைக்கப் போவது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகு. யாரிடமும் போராடி கொண்டிருக்காதே, எவரிடமும் விவாதித்து கொண்டிருக்காதே. வாழ்வது சில காலம்தான், நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து சென்று விடு. இதுதான் உன் மனநிலையை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, தனிமை என்பது வழி என்று யார் உனக்கு சொன்னது? தனிமை என்பது உனக்கான வழி. இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்பதனை யோசிப்பதற்கான ஒரு வழி என்பதனை மறக்காதே. உன்னை பற்றி உனக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் தனிமை. நீ யாரென்று உனக்கு அந்த தனிமை உணர்த்தி காட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களில் பலருமே பச்சோந்திகள்தான்.
உன்னுடைய தேவைக்காக, அதாவது அவர்களுக்கு ஒரு தேவை என்ற ஒன்று வந்துவிட்டால் அதற்காக உன் காலையும் பிடிப்பார்கள். தேவை முடிந்த பிறகு உன்னுடைய கழுத்தையும் நெரிப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கையில் இருக்கும் பொழுது தெரியாத பொருளின் அருமை தொலைத்த பின்னரே நிறைய பேருக்கு தெரிய வருகின்றது. அப்படி என் குழந்தை தொலைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் வசமாக போகின்றது. எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக மாற வேண்டும், நமக்கென கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீ மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனதானதாக எப்பொழுதும் கிடைக்கத்தான் போகின்றது. எதையும் எண்ணி எண்ணி வருத்தப்படுவதை விட, நம்மை விட்டு சென்றாலும் சரி, நம்மை தேடி வந்தாலும் சரி, எல்லாமுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ பழகு. தனியாக வாழ்வதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, இப்பொழுது நான் சொல்கிற இந்த விஷயத்தை சரியாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அதாவது தனித்து வாழ தெரிந்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? யார் எப்படி மாறுவார்கள் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. இன்று அவர்களுக்கு நீ முக்கியமானவராக இருக்கலாம். நாளை நீ அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாதது போல நிச்சயமாக மாறலாம். இதுதான் உண்மையான வாழ்க்கையும் கூட. அதனால் எப்பொழுதுமே தனித்து இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தனித்து விட்டால், ஐயோ, நாம் எங்கே இந்த உலகத்தில் வாழ முடியும்? நமக்கு எல்லாமே இவர்கள்தானே, இவர்களை விட்டால் நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் இங்கே செய்ய முடியாதே என்பது போன்ற எண்ணங்களோடு ஒருபோதும் இருந்து விடாதே. நாளை உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக நீயே மாற்றி விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். எதையுமே தனித்தும் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு நீ எந்த நொடியிலும் தயாராக இருக்க வேண்டும். இல்லாததை நினைத்து வருந்துவதை விட இருப்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு. ஏனென்றால் எந்த குறையும் இல்லாத மனிதர்கள் என்று இங்கு ஒருவருமே கிடையாது. நிச்சயமாக என் குழந்தை, யாருமே இங்கு அது போன்று இல்லை. யாரிடம் சென்று கேட்டாலும் அவரவர் தகுதிக்கு தகுந்தவர் போல ஏதாவது ஒரு கஷ்டம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த துன்பமும் இல்லாத மனிதன் என்று இங்கு யாருமே இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, புரிந்து நடந்து கொள்ள, அதாவது நாம் என்ன செய்தாலும் அந்த விஷயத்தை புரிந்து நடந்து கொள்ள ஒரு துணை சரியாக கிடைத்துவிட்டால் நாம் எந்த சூழ்நிலையிலும் சரித்து விடாமல், அதாவது சரிந்து விடாமல் வாழ்ந்திடலாம். வாழ்க்கை முழுமைக்கும் அது உனக்கு தொடர்ந்து வரும். உன்னை புரிந்து கொள்கின்றவர்கள்தான் இங்கு கிடைப்பது கடினமாக இருக்கின்றது. உன் மீது அன்பு கொண்டு உன்னை காண்பவர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த நம்பிக்கையோடும் மிகுந்த மன எண்ணங்களோடும் எப்பொழுதுமே உனக்கான அன்பை மேலும் மேலும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, என் பிள்ளைகள் எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாகின்றதோ அந்த இடத்தில் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். என் குழந்தையே, உன்னை ஒரு விஷயம் துரத்தி கொண்டே இருக்கிறது என்றால் அதனை எதிர்த்து நிற்கின்ற சக்தியானது உன்னிடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். அதனால் நீ எதற்கும் எதிர்த்து நின்று போராடி உன் வெற்றியினை பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நன்மைக்குத்தான் என்று நீ நினைத்து பார். உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இங்கு தேவைப்பட மாட்டார்கள். நடப்பது அத்தனையும் நன்மைக்கும், இந்த வாழ்க்கை அத்தனையும் உன்னுடைய உண்மைக்கும் என்பதனை நீ உணரும் பொழுது
உன்னை சுற்றி எந்த மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் தேவைப்பட மாட்டார்கள். யாரிடத்திலும் எந்த ஆறுதலையும் பெற்று இங்கு நீ சாதிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவைப்படுகின்ற பொருளாக இன்னொருவர் முன்னிலையில் நிற்காமல் தேடப்படுகின்ற ஒரு இதயமாக நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் நீ இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை அத்தனை அழகானதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் தோற்றுப்போன 2 நபர்கள் யார் தெரியுமா? அக்கறையானவர்களின் அறிவுரைகளை உதறி தள்ளியவர்கள் முதலாவது நபர். இவர்கள் தோற்றுப்போக என்ன காரணம் தெரியுமா? உண்மையாகவே இவர்களின் மீது அக்கறை கொண்டவர்கள், உண்மையாகவே இவர்களின் மீது அன்பு கொண்டவர்கள், இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் எப்பொழுதும் முன்னின்று இவர்களுக்கு உதவி செய்பவர்கள், கடினமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதிலிருந்து இவரை மீட்டு கொண்டு வருபவர். அப்படி ஒருவர் நிச்சயமாக இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இல்லை எனும் பொழுதோ, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நீ மதிக்கவில்லை எனும் பொழுதோ, அந்த உறவு உன்னை விட்டு செல்கிறதோ இல்லையோ, உன் வாழ்க்கை நடுத்தெருவிற்கு வந்துவிடும் என்பதனையும் மறந்து விடாதே. 2வதாக நீ வாழ்க்கையில் தோற்றுப்போக காரணம் என்ன தெரியுமா? எல்லோர் சொல்லுக்கும் ஆமாம் போட்டு வாழ்ந்தவர்கள். அதாவது யார் இன்னொருவர் தோற்று போவார்கள் தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் அதற்கு ஆமாம் சாமி போடுபவர்கள். அதாவது உண்மை என்னவென்று தெரியாமல் இவர்கள் எதற்காக சொல்கிறார்கள், ஏன் சொல்கிறார்கள் என்று தெரியாமல் யார் என்ன சொன்னாலும் அதற்கு ஆமாம் சாமி என்று போட்டு வாழ்கின்ற இந்த மனிதர்கள். ஆக இந்த 2 மனிதர்களும் இங்கே எப்பொழுதுமே வாழ்க்கையில் தோற்று போனவர்கள்தான். ஒருபோதும் இவர்கள் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, வாழ்க்கை வேடிக்கையானது. எதுவுமே இல்லாமல் வருகின்றார்கள், எல்லாமே வேண்டும் என்று போராடுகின்றார்கள், கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் செல்கிறார்கள். இதுதான் உண்மை. சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை, நீ எப்படி வாழ்கிறாய் என்கின்ற விதத்தில்தான் இருக்கின்றது. இந்த சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோரையும் நேசிக்க பழகு, ஒருவரையும் நீ நம்பிவிடக்கூடாது. அடிப்பட்டவன் அழ மட்டும்தான் செய்வான், ஆனால் அவமானப்பட்டவன் நேரம் வரும்பொழுது வயிற்று செய்வான் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். அதனால் நம்மால் யாரையும் நீ அவமானப்படுத்தும்படி நடந்து கொள்ளவும் கூடாது. யாருடைய அவமானத்தையும் நீ தூக்கி சுமக்கவும் கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, காசு, பணம், சொத்து, சுகம் இவன் எல்லாவற்றையும் வைத்திருப்பவன் மட்டும் இங்கு பணக்காரனாக ஆகிவிட முடியாது. அன்பான மனைவி, அழகான குழந்தைகள் யாரிடம் இருக்கின்றதோ அவன்தான் உண்மையில் நல்ல பணக்காரன் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையிலேயே சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்தவர்களுக்குத்தான் தெரியும் அன்பு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று. அதனால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த ஒரு அன்பையும் அவ்வளவு எளிதாக இழந்து விடாதே. நிச்சயமாக மீண்டும் இது போன்ற ஒரு விஷயம் கிடைப்பது மிகவும் கடினம். மீண்டும் இது போன்ற ஒரு விஷயம் கிடைப்பது இந்த வாழ்க்கையில் மிகுந்த துன்பம் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே நமக்கு மேலே இருப்பவர்களிடம் நாம் குரலை உயர்த்தி பேசினால் அவர்களை வென்றுவிடலாம் என்று நினைத்து விடாதே. அப்படி நமக்கு மேலே இருப்பவர்கள், அதாவது நம்மை படைத்தவர்கள் என்று இவர்களிடத்தில் நாம் பேசி வெற்றி பெறலாம் என்று நினைத்தாயானால் நிச்சயமாக அவர்களை நீ வென்று விடுவாய். ஆனால்
உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தோற்று போவாய் என்பதனை மறந்து விடாதே. குறை சொல்பவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லி பழகு. ஏனென்றால் உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றார்கள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.